வணக்கம் மக்களே, சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்தித்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. எனக்கு இந்த பதவி கட்சியில் கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையோடு கேட்டிருக்குதாவும் தகவல் வந்திருக்குங்க. அது என்ன பதவி, ஏன் ஓ பன்னீர்செல்வம் அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுக இணைஞ்சிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ரெண்டு பேருமே அங்காளி பாங்காளிமே சண்டை போட்டு அதிமுக ஒன்றா இருந்து ரெண்டாக பிரிஞ்சிச்சிங்க. இது திமுகவுக்கு நல்லா சாதகமாக இருந்துச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் திமுக வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்கோசரம் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா அதிமுக இணைஞ்சிருக்காங்க. அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்திச்சு, அது மட்டும் இல்லாமல் 2026 ஜெயிச்சா எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையோட ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கேட்டிருக்குதாவும் தகவல் வந்திருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக 2 இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஓட்டுகள் சேதரம் அவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக 2 இருந்தது 1 ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பாஜக கூட்டணியே சேர மாட்டாங்க அதிமுக கூட நினச்சாங்க. அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க. இந்தமாரி இருக்கும்போது கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகம் மேலே நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க. என்ன மாதிரி ஒரு இந்த 2026 தேர்தல் அரசியல் களம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா சிஎம் கேண்டிடேட்டாக 4 பேர் இருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தளபதி விஜய் நடிகருமான விஜய் அவர்கள், சீமான் அவர்கள் 4 பேர் பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்க போகிறாங்க. மற்ற பேர்லாம் கூட்டணி ஆச்சு தான் சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்படி பார்த்தீங்கன்னா அதிக வாக்குகள் அதிக பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்குது. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா தளபதி நடிகர் விஜய்க்கு இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், 4வது சீமான் இருக்காருங்க. கண்டிப்பாக ஒரு எதிர்க்கட்சியாக தகுதி இழக்கத்துக்கு திமுக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கருத்து கணிப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக சாதகமாக இருக்குது. நடிகர் விஜய் சொல்ல முடியாதுக்குன்னு எதிர்க்கட்சியாக வந்தார்னா அதுவே அவருக்கு பெரிய பெரிய சக்ஸஸ்ங்க. ஏன்னா முதல் எலெக்ஷன் எதிர்க்கிறாரு, அதுலேயே அவர் எதிர்க்கட்சியாக வந்தார்னா கண்டிப்பாக அடுத்து 2031 வரதில் ஆளுங்கட்சியாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மக்கள் பணி எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சி எப்படி சொல்கிறது அழியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கு? யார் நான் சொன்ன அந்த 4 சிஎம் கேண்டிடேட்லேருந்து யார் சிஎம் ஆவாங்க? உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.